வணக்கம் மக்களே! இது வாய்ஸ் ஆஃப் சைலண்ட். உங்கள் அட்வொகேட் எஸ்கே. சாமானியன் குரலாகவும், தமிழக வெற்றி கடைசி தொண்டனாகவும் உங்களோடு. மக்களே, நான் ஏற்கனவே சொல்லியிருந்த இந்த ஊழல் பத்தியான விஷயங்கள அடுத்த பகுதியா இப்ப இத நான் உங்களுக்கு விளக்கப் போறேன். நடராஜன் உள்ளார இருக்காரு. நடராஜன் உள்ள இருக்காரு. இவருக்கு எது எதெல்லாம் காசாக்கலாம், எது எதெல்லாம் கவர்மெண்ட் பொருள விக்கலாம் அப்படிங்கிறது இந்த ஆளுக்கு நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, இவிங்களே சில கம்பெனிகள உருவாக்கிக்கிறாங்க. ஜெயா பப்ளிகேஷன் இவிங்க கம்பெனி தான். இந்த ஜெயா பப்ளிகேஷன் முறைகேடு என்ன பண்ணாங்க அப்படின்னா, தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் என்ன பண்ணும்னா, யார் கம்மியான ரேட் கோட் பண்ணி, அந்த ஆண்டுக்கான பள்ளி குழந்தைகளுக்கு குடுக்க வேண்டிய புத்தகங்கள அச்சிட சொல்லுவாங்க. இது நடைமுறையில் உள்ளது. இத இப்ப தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் ஒரு இதா குடுக்கும்போது, இத ஜெயா பப்ளிகேஷனே வாங்குறாங்க அந்த இத. யாரு? அவனே டெண்டர் எடுக்குறான். அந்த ஜெயா பப்ளிகேஷனே அத டெண்டரா எடுக்குறாங்க. அதுல பெரிய முறைகேடு. டான்சி. கிண்டில மிக முக்கியமான இடம். அந்த இடம். டான்சியோட இடம் அந்த இடம். அத விக்கணுங்கிறதுக்கு அவசியமே கிடையாது. இவங்களே இது பண்றாங்க, அலவுன்ஸ் பண்றாங்க. இது மாரி டான்சி நிலத்த விக்கிறோம். இதுல யார் யாரெல்லாம் நீங்க எத கேட்கலாமோ, சென்டர் வாங்கிக்கலாம் அப்படின்னுட்டு சொல்றாங்க. சரி நல்லா ஏதோ பொதுவா இது பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா, இவிங்களே யாரு? இந்த ஜெயா பப்ளிகேஷன்ஸ் இருக்காங்க பாருங்க. அவனே ஒரு ரேட்ட கோட் பண்றான். ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான கோடி போற இடத்த வெறும் கம்மியான ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்றாங்க. பண்ணி அரசு நிலத்த சொந்த நிலமாக்குது இந்த குரூப். எந்த குரூப்பு? இந்த சசிகலா மற்றும் அவர்களை சார்ந்த அவங்க குடும்பத்தினர் ஆக்குது. அவர் நடராஜன் அந்த காலகட்டத்தில அரசு பதவியெல்லாம் உதறிட்டு தள்ளிட்டு, இந்த அம்மாவுக்கு ஃபுல்லா வேதா இல்லத்தோட பேக் அண்ட் ஒர்க்கே அவர் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு உட்காந்துக்கிட்டு. எது எதுல கை வச்சா, எது எதுல காசு வரும். எது நம்ம டைரக்ட்டா கை வச்சா நமக்கு அதிகமான காசு, எத அடுத்தவன்ட்ட குடுத்து காசாக்கலாங்கிறதுல பக்கா பிளானிங். ஜெயராமன். ஜெயராமன் யாருன்னா, இளவரசியோட கணவர். அவரையும் உள்ளார கொண்டாந்து விடுறாங்க. இந்த கேங் உள்ள கொண்டாந்து விடுது. விட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த அம்மாவோட வீடு நல்ல பெரிய பெங்களூர் டைப் வீடு இல்ல. அதுக்கு எலக்ட்ரிக் வேல, லைட்டு, ஏசி இதெல்லாம் மெயின்டெயின் பண்றது அவர் ஜெயராமனோட வேல. ஜெயராமன் வேல செஞ்சுட்டு அவர் போயிட்டு இருந்தார். அந்த காலகட்டத்தில இவங்க இந்த ஊழல் செஞ்ச பணம்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இதெல்லாம் வந்துச்சுன்னா இப்ப ஆறுமுகசாமி, வைகுண்டராஜன், பிஆர்பி குடுத்த காசெல்லாம் என்ன பண்ண முடியும்? போறாங்க திராட்சை தோட்டம் போய் வாங்குறாங்க. எங்கன்னா ஹைதராபாத்ல போயிட்டு. திராட்சை தோட்டம் வாங்கும்போது அத மெயின்டெயின் பண்றதுக்கு இந்த ஜெயராமன அங்க அனுப்பி வைக்கிறாங்க. ஜெயராமன் உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, மின்சாரம் தாக்கி இறந்துர்றாரு. இந்த ஜெயராமன் இறந்ததுனால, இந்த அம்மாவுக்கு ஒரு கில்ட்டி ஆயிருது. நம்ம ஏதோ போய் பார்க்க சொன்ன இடத்துல தானே இறந்துட்டாப்ல அப்படின்னு என்ன பண்ணுதுன்னா, அவங்களோட மனைவி, இளவரசி, அவங்களோட 2 குழந்தைங்கள வேதாளத்திலே கொண்டாந்து வச்சுருச்சு. இப்ப இளவரசி உள்ள வந்த கதையும் உங்கள்ட்ட சொல்லியாச்சு. எப்படி அவங்க வராங்க அப்படிங்கிறதையும் சொல்லியாச்சு. இவங்க என்னன்னா, அறிவுபூர்வமா பண்றாங்களாம். 18 கம்பெனி மொத்தம். இவங்க பேர்லயே ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. எதுவா இருந்தாலும் கவர்ன்மென்ட் டெண்டர்ஸ் எல்லாமே இந்த 18 கம்பெனி தான் எடுக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த காலகட்டத்தில தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக் கழகத்தோட செக்ரட்டரியா இருந்தது சந்திரலேகா ஐஏஎஸ் இருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, கவர்ன்மென்ட்டோட ஸ்பிக்கு, டிட்கோ இதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, பிரைவேட்டுக்கு டெண்டர் குடுக்குறாங்க. இதெல்லாம் நீங்க நடத்துங்க அப்படின்ட்டு. அதுல யாரு அந்த டெண்டர எடுக்கிறது அப்படின்னா, ஏசி முத்தையா. முத்தையா செட்டியார். அண்ணாமலை பல்கலைக்கழகம் இருக்கு பார்த்தீங்களா? இன்னைக்கு சேப்பாக்குல இருக்குல்ல, சிதம்பரம் ஸ்டேடியம். அவரோட பையன் தான் ஏசி முத்தையா. என்ன பண்றாங்கன்னா, சந்திரலேகா அவங்க ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் அவங்க. எதுக்குறாங்க. இது குடுக்கக்கூடாது. இதனால மக்களுக்கு அவங்களோட உரிமைகள் பறிக்கப்படும் அப்படின்ட்டு அவங்க எதுக்குறாங்க. என்னன்னா, அந்த செக்ரட்டரி கையெழுத்து போட்டாகணும். இந்த அம்மா போட மாட்டேங்குது. உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, மும்பையிலேருந்து கூலிப்படைய இறக்குறாங்க. மும்பையிலேருந்து கூலிப்படை இறக்கி, அந்த அம்மா முகத்துல ஆசிட் அடிக்கிறாங்க. அது விசாரணையில அந்த மும்பையில
சுர்லாங்கிற ஒரு கூலிப்படைய கொண்டாந்து, அந்த அம்மா முகத்துல ஆசிட் அடிக்கிறாய்ங்க. ஆசிட் அடிச்சோனே, அந்த அம்மாவோட பாதி முகம் வந்து பாதிச்சிருது. அன்னைக்கு அது ஒரு பெரிய இஷ்யூ ஆனுச்சு. இதுல என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, என்னடா இவ்வளோ ஏகத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காய்ங்க, இந்த மக்கள் எதுவுமே எதிர்ப்பு தெரிவிக்கலையா? அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கலாம். அதுக்கு இவங்க கையாண்ட விஷயம் என்ன அப்படின்னா, குண்டாஸ். ஒவ்வொரு மாவட்டத்திலயும், தமிழ்நாட்டில உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலயும், இந்த குண்டர்களை இவங்களே வந்து வளர்த்து விடுறாங்க. அதுல மிக முக்கியமான ஆட்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா, அன்னைய காலகட்டத்தில ஆசை தம்பி, அப்புறம் பார்த்தீங்கன்னா, அயோத்திக்குப்பம் வீரமணி, தென் மாவட்டங்கள்ல அதே மாரி ஜாதியில் அடிப்படையா உள்ள தலைவர்கள வந்து இவங்களே வளர்த்து விடுறாங்க. யாரு? இந்த குரூப்பே அவங்கள வளர்த்து விடுறாங்க. பிரச்சனை வந்தா, அங்க நீயே வச்சு செஞ்சுருங்க. அவன் எங்கள எழுந்து தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடாது. 1. எவனாவது அரசு ஊழியர் ஏதாவது எடுத்துட்டு போய் சொல்லலான்னு பார்த்தா, டைரக்ட் குண்டாஸ் தான். கேள்வியே கிடையாது. குண்டாஸ போட்டு உள்ள தள்ளிர்றது. அதுக்கு அடுத்து ஒரு கேட்டகரி வச்சிருப்பாய்ங்க. கஞ்சா கேஸ். எனக்கு தெரிஞ்சதே இதுதான். ஒண்ணு குண்டாஸு, இல்லன்னா குண்டர்கள வச்சு அவங்கள மிரட்டுறது. இல்ல அப்படின்னா கஞ்சா கேஸ். மக்கள்லாம் வந்து பயந்துகிட்டு, இந்த குண்டர்களுக்கு பயந்துகிட்டு, எதிர்த்தும் கேட்க முடியாது, எதுவும் சொல்ல முடியாது. அந்த நிலைமையில இருந்துகிட்டு இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில வந்த பணத்த எல்லாம் எவ்வளவுதான் இடத்த வாங்கி போடுறது? அப்படிங்கும்போது இத வெளிநாட்டுல முதலீடு செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வருது. இந்த வெளிநாட்டுல கொண்டு போய் பணத்த சேர்க்கணுமே, யார் மூலம்? இன்னைக்கு இருக்காருல்ல, இந்த கோயம்புத்தூர்ல, சத்குரு ஜக்கி. இது மாரி உள்ளவர் தான் அன்னைய பிரேமானந்தா. அவர்ட்ட போய் டிஸ்கஸ் பண்றாங்க. ஐயா, பணம் இவ்வளவு சேர்ந்துருச்சு. இத நாங்க வெளிநாட்டுல முதலீடு பண்ணணும். எப்படிங்க ஐயா கொண்டு போறதுன்ட்டு. ஏன்னா இவர் தானே அவங்களோட வாஸ்தவமான குரு. அதனால அவர்ட்ட போய் கேட்டோன்னே, அவன் ஏற்கனவே சொல்லிட்டான் அவன் டுபாக்கூர் அப்படின்ட்டு. ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. நீங்க எந்த கண்ட்ரில கொண்டு போய் பணத்த வைக்கணும்னு சொல்றீங்களோ, அங்க கொண்டு போய் வச்சிரலாம். அப்படிங்கும்போது, செக்ரட்டரியா இருந்த அம்மா வந்து திவ்ய மாதாச்சி. இந்த திவ்ய மாதாச்சி எப்படின்னா, இப்ப நித்யானந்தா இருக்கார்ல, அந்த நித்யானந்தாவுக்கு இந்த ரஞ்சிதா எப்படியோ, கைலாசத்துல அவங்க எப்படி இருக்காங்களோ, அது மாரி இந்த திவ்ய மாதாச்சி வந்து பிரேமானந்தாவோட மாதாச்சி. பணத்த கொண்டு போய் குடுக்குறாய்ங்க. அன்னைய காலகட்டத்துல 100,00,00,000க்கு மேல கொண்டோய் குடுக்குறாய்ங்க. இவங்களும் பக்காவா ஸ்கெட்ச் போட்டு ஏன்னா, அப்ப வந்து வெளிநாட்டுக்கு வந்து பணத்த வந்து கொண்டு போறது வந்து, இப்போ உள்ள கால சூழ்நிலை மாரிலாம் கிடையாது. ஆர்பிஐட்ட வாங்கணும். ஆர்பிஐ அவங்க வந்து பர்மிஷன் குடுத்தா தான் அது மாரியானதெல்லாம் கிடையாது. இவிங்க முறைகேடா அத வெளிய வச்சிர்றாய்ங்க. அந்த பணத்த வந்து முறைகேடா வந்து வெளில கொண்டு போயிர்றாய்ங்க. அத போய் டெபாசிட் பண்ண போன அந்த திவ்ய மாதாச்சி இருக்காங்க பாருங்க. இதுவரை இன்னும் இந்தியா திரும்பல. இவிங்களெல்லாம் கண்டும் புடிக்க முடியல. இவிங்களுக்கு இருக்க ஒரே புடிமானம் பிரேமானந்தா மட்டும் தான். நொங்கு குத்தா குத்துறாய்ங்க. கேஸ் எல்லாமே பாலியல் துன்புறுத்தல், பாலியல் கொலை வழக்கு அப்படின்னு போட்டு சாத்துறாய்ங்க. காசு இவன்ட்ட இல்ல. அது வெளியாயிருச்சு. திவ்ய மாதாஜி எடுத்துட்டு அது பாட்டுக்கு போயிருச்சு. இங்க வந்து பிரேமானந்தா, "அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே" அப்படின்னு உட்காந்து பாட்டு பாட, இவிங்க சுடுவாய்ங்களா, ஊம குத்த குத்துறாய்ங்க. என்னான வழக்குகள்லாம் போட முடியுமோ அத்தன வழக்கையும் போட்டு, கொலை வழக்கு, கற்பழிப்பு வழக்கு, பாலியல் துன்புறுத்தல் அப்படின்னு பல கேஸ்கள போட்டு, புதுக்கோட்டை செஷன்ஸ் கோர்ட்ல அந்த கேஸ் நடந்து, அவன் எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கன்னு பாருங்க. ராம்ஜெத் மல்லைய கொண்டாடுறான் கேஸ் நடத்துறதுக்கு. ஆனா, அப்ப இருந்த அங்க நேர்மையான ஜட்ஜி, நீதியரசர் பானுமதி என்ன பண்றாங்க அப்படின்னா, இவனுக்கு கன்விக்ஷன் குடுத்துர்றாங்க. இரட்டை ஆயுள் தண்டனை. அந்த நீதியரசர் பானுமதி தான், இந்த நீட் வழக்குலயுமே அந்த 5 பெஞ்ச் உட்காரும்போது, சுப்ரீம் கோர்ட்ல நீதிபதியா இருந்தவங்க.
அந்த 5 நபர் அமர்வுல அவங்க ஒரு நீதிபதி. அவன் சாகுற வரை கடலூர் ஜெயில்ல அங்க தான் அவனோட உயிரே. அவன் செத்ததே அங்க தான். இந்த காலகட்டத்தில அடுத்து என்ன பண்றாங்க அப்டின்னா, ஃபேமஸ் ஜுவல்லரி பாலு ஜுவல்லரி. அவரோட சிரிப்பு தான் அந்த பிராண்டோட அடையாளமே. அப்படி ஒரு சிரிப்போட இருப்பாரு. இவர்ட்ட தான் வந்து இவங்க வாங்குற நகைகள், தங்கமா இருக்கட்டும், வைரமா இருக்கட்டும். ஏன்னா பணத்த வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அத பொருளா மாத்தணும்ல. டைரக்ட்டா போயிருவாரு. டைரக்ட்டா போயிட்டு சிட்டைய போட்டு குடுத்தோனே, பணத்த குடுத்துருவாய்ங்க, நகைய வாங்கிருவாய்ங்க. வாங்கிட்டு இருந்தாங்க. இவரும் கொஞ்சம் செழிப்பா இருந்தாரு. இந்த காலகட்டத்தில என்ன நடக்குது அப்டின்னா, அந்த சொல்லுவாங்க, "யானைக்கு மதம் பிடிச்சா அது தலையிலேயே மண்ணெண்ணெய போட்டுக்கும்" அப்டின்ட்டு. யானைக்கு மதம் பிடிச்சா என்ன பண்ணும்னா, அது தலையிலேயே மண்ணெண்ணெய போட்டுக்கும்பாங்க. அந்த மாரி ஒரு சூழ்நிலை உருவாகுது. என்ன பண்றாங்கன்னா, சுதாகரன். சுதாகரன தத்தெடுக்குது இந்த அம்மா. தத்து எடுக்கல, எடுக்க வச்சாய்ங்க. எல்லாம் குழந்தைய தத்தெடுப்பாங்க. இந்த அம்மா ஒரு நீர் யானைய போய் தத்தெடுத்துச்சு. அது அதுக்கு அப்புறம் அது வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி, நம்ம செஞ்சது தப்பு. இது மாரி தத்தெடுத்திருக்க கூடாது அப்டின்ட்டு, குருவாயூர் கோயிலுக்கு போயி ஒரு யானைய காணிக்கையா குடுத்துட்டு வந்துச்சு. அது வேற கத. அது வரும் பின்னாடி வரும். சுதாகரன் யாரு அப்டின்னா, சசிகலாவோட அண்ணன் மகன். இன்னைக்கு கூவிட்டு இருக்காரே, எதுக்கெடுத்தாலும் கூவுவாரு. தினகரன். அவரோட தம்பி. அவரோட பிரதர் தான் இந்த சுதாகரன். இப்ப அந்த குடும்பத்தோட ஆக்கிரமிப்பு என்னன்னு தெரியுதுங்களா? ஃபுல் குடும்பமும் உள்ள இருக்கு. இவிங்க பாதுகாப்புக்கு என்ன பண்றாய்ங்க அப்டின்னா, ஆரம்ப கட்டத்துல உள்ள நுழைஞ்சுட்டாய்ங்க. எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாய்ங்க. இவிங்களோட சமுதாயத்த பின்னாடி வச்சுக்கிறாய்ங்க. பேக்கிரவுண்டுக்கு வச்சுக்கிறாய்ங்க. எதுக்கெடுத்தாலும். எந்த விஷயமா இருந்தாலும். அப்ப என்ன முறைகேடு அப்படி நடக்குது அப்டின்னா, இந்த அம்மாவுக்கவே தெரியாம, சசிகலா என்ன பண்றாங்க அப்டின்னா, எங்கெங்கெல்லாம் இடம் கம்மியா கிடைக்குதோ, அந்த இடத்தெல்லாம் 100 ஏக்கர், 200 ஏக்கர் தான் வாங்குறது. அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டா பண்றாய்ங்க. 8வது உலக தமிழ் மாநாடு தஞ்சாவூர்ல அப்படின்னு அலௌன்ஸ் பண்ணிட்டு, அதுக்காக தான் அந்த தஞ்சாவூரோட கட்டமைப்ப வந்து நாங்க விரிவுபடுத்தணும். உலக தலைவர்லாம் தமிழ் தலைவர்கள்லாம் அங்க வரப்போறாங்க. அவங்களுக்கான குடியிருப்புகள்லாம் கட்டணும் அப்படின்னு, அதுல பெரிய முறைகேடு. அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட்லாம் இருந்துச்சு பாருங்க. அத சுத்தி உள்ள எல்லா இடத்தையும் இடத்த அப்ப அது எல்லாமே முந்திரி காடு அது எல்லாமே. செம்மண் முந்திரி காடு. இடத்த எல்லாமே 20,000 30,000 ஏக்கர்ன்னு வாங்கிப்புட்டு, இந்த உலக தமிழ் மாநாட காரணமா கொண்டு போய் வச்சு அங்க பஸ் ஸ்டாண்ட வச்சுப்புட்டாய்ங்க. பஸ் ஸ்டாண்ட வச்சோனே என்ன ஆயிருச்சு, இடத்தோட வேல்யூலாம் ஏறிருச்சு. இதுல ஒரு முறைகேடு பண்ணாய்ங்க. இதுக்கப்புறம் தான் இந்த நீர் யானைக்கு கல்யாணம் பண்றாய்ங்க. அந்த கல்யாணம் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கின்னஸ் ரெக்கார்டாம் பண்ணணுமாம். ஒரு 56 ஏக்கர்ல 56 ஏக்கர்ல அரண்மனை மாரி செட்டப்பு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சினிமாவுல வந்து தோட்டத்தரன்னா எல்லாத்துக்குமே தெரியும். அந்த நேம் வந்து அந்த இதுல போட்டாய்ங்கனாலே, அந்த டைட்டில் கார்ட்ல தோட்டத்தரணின்னு போடும்போதே கை தட்டுவாய்ங்க. கலை இயக்குனர், ஆர்ட் டைரக்டர் இவர வச்சு செட் போடுறாய்ங்க. எதுக்கு? இந்த கல்யாணத்துக்கு. பொண்ணு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறைந்த நடிகர் சிவாஜி கணேசனோட பேத்தி. சாந்தி அவங்களோட பொண்ணு தான். அவனுக்கு சுதாகரனுக்கு திருமணம் செஞ்சு வச்சது. எல்லாம் அந்த கல்யாணத்துக்கு வந்தவன்லாம் பார்த்தா ஹெலிகாப்டர்ல வரான். 1,50,000 பேரு. அவங்க வந்து இது பண்ணது வந்து 1,50,000 பேர் வந்து இது பண்ணது. ஆனா 2,00,000 பேருக்கு மேல அந்த கல்யாணத்துல பங்கிட்டாங்க. ஆனா வந்தவன் எல்லாம் குடுத்த கிஃப்ட் இருக்கு பாருங்க. சாதாரண கிஃப்ட்லாம் கிடையாது. பல கோடி மதிப்புள்ள கிஃப்ட் தான் குடுத்தது எல்லாமே. அத ஒரு பிசினஸ் மாரி பண்ணாங்க அன்னைக்கு. ஆனா இந்த அம்மாவுக்கு அதுவும் அதுல பார்த்தீங்க அப்டின்னா, ஜெயலலிதாவும், சசிகலாவும் 2 பேர் இருப்பாங்க பாருங்க ஒரு உடை அலங்காரத்துல. எப்பப்பப்பப்பப்பா! அது அன்னைக்கு பேசும் பொருளாவே இருந்துச்சு மக்கள்ட்ட. ஏன்னா, அந்த காலகட்டத்துல எல்லாம் வறட்சியில இருக்கான்.
தண்ணி வரல ஆத்துல. விவசாயம் இல்ல. குடிக்க தண்ணி இல்ல. ஒரு திருமணங்கிற பேர்ல இவிங்க அடிச்ச கூத்து இருக்கே, என்னைக்கும் தமிழக மக்கள்ட்டேருந்து நினைவுலேருந்து மறையவே மறையாது. இந்த திருமணத்துக்காக என்ன பண்றாங்க அப்டின்னா, வைரம், நகைகள், வெள்ளி பாத்திரம் எல்லாமே யார் ஆர்டர் இதுல பண்றாங்க அப்டின்னா, பாலு ஜுவல்லரி. பாலு ஜுவல்லரி என்ன பண்றாருன்னா, இவரு ஏற்கனவே அங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காருல்ல. அந்த நம்பிக்கையில எல்லாத்தையும் கிரெடிட்ல வாங்குறாய்ங்க. கல்யாணம் முடிஞ்சோனே பணத்த தந்துர்றோம் அப்டின்ட்டு, கல்யாணம் முடிஞ்சோனே போட்டாய்ங்க. 3 ராமத்த போட்டோனே, அந்த ஆள் துடிச்சுட்டான். அவன் வந்து அந்த பேரையும் இழந்து, அவனோட எல்லா விதமான சொத்தையும் இழந்து, நடு தெருவுக்கு கொண்டாந்துட்டாய்ங்க. அந்த ஆளால அதுலேருந்து சர்வே பண்ணி வெளில வரவே முடியல. சூசைட் பண்ணிட்டாரு அவரு. சூசைட் பண்ணி இறந்துட்டாரு அந்த பாலு ஜுவல்லரியோட ஓனர். அந்த நிறுவனத்தையே அழிச்சுட்டாய்ங்க. இப்ப என்னன்னா மக்களே, இவங்க செஞ்ச ஊழல இப்ப நான் சொல்லியிருக்கேன். இத வந்து நான் விரிவா வந்து எடுத்து சொல்லணும். என்னென்ன ஊழல் எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத நான் சொல்லணும். இப்ப அவங்க பண்ணத வந்து ஒரு ஒன்லைன் ஸ்டோரி மாரி சொல்லியிருக்கேன். இதில வந்து மிக முக்கியமா வந்து அவங்க எங்க மாட்டப்படுறாங்க, எங்க அவங்க லாக் ஆகுறாங்க அப்படின்னா, இந்த சந்திரலேகா மேல அவங்க ஆசிட் அடிச்சாங்க பார்த்தீங்களா? இந்த அம்மா என்ன பண்ணுது அப்படின்னா, அன்னைக்கு ஜனதா தளம்ன்ட்டு கட்சி. அதோட நிறுவனர் யாரு அப்படின்னா, வழக்கறிஞர் சுப்பிரமணிய சுவாமி. இவர் கட்சியில போய் அந்த அம்மா சேர்ந்துருது. சேர்ந்து இவங்க பண்ண ஐயக்கட்டைத்தனம் எல்லா டேட்டாவையும் அவர்ட்ட குடுத்துருது. அப்ப என்ன பண்றாருன்னா, அப்ப தமிழ்நாடு கவர்னரா இருந்த பர்னாலாட்ட போயிட்டு கொண்டு போய் ஏன்னா, ஆட்சியில இருக்கவங்க, அவங்க மேல வழக்கு தொடுக்கணும் அப்படின்னா, நீங்க நேரடியா போயி அப்போலாம் இந்த சிறப்பு நீதிமன்றம்லாம் கிடையாது. நீங்க கவர்னர் ஒப்புதல் குடுக்கணும் ஃபர்ஸ்ட்டு. நல்லா கேட்டுங்க. கவர்னர் ஒப்புதல் குடுக்கணும். இப்ப நீங்க கேட்கலாம். இப்பலாம் டைரக்ட்டா அடிக்கிறாங்க. ஈடிங்கிறான், சிபிஐன்னா, இந்த சுப்பிரமணிய சுவாமி பண்ண காரணத்தினால தான் இந்த ஈடி எல்லாம் உள்ள வந்ததே. அதெல்லாம் உருவாக்குனதே. தேர்தல் ஆணையம் வந்து அவங்கள மாடிஃபை பண்ணிக்கிட்டதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மூத்த வழக்கறிஞர் சுப்பிரமணிய சுவாமி தான். அவர் போய் பர்னாலாட்ட குடுத்தோனே, பர்னாலும் ஒப்புதல் குடுத்துர்றாரு. வழக்கு நீங்க இது பண்ணலாம் அப்டின்ட்டு. அந்த கேஸ் அந்த அம்மா ஆட்சியில இருக்கும்போது போட்ட கேஸு தான். பின்னால அதோட அதிகாரத்த புடுங்கி, அத அசிங்கப்படுத்தி, அதுல சம்மந்தப்பட்டவங்களெல்லாம் சிறையில கொண்டு போய் வச்சு, அதுக்கப்புறம் உள்ள வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும். அந்த கேஸ் தான் மெயின். அவங்க பேர்ல போடப்பட்ட முதல் வழக்குங்கிறது எதுன்னா, அவங்க ஆட்சியில இருக்கும்போதே போடப்பட்ட சுப்பிரமணிய சாமி குடுத்த வழக்கு தான், அவங்க மேல போடப்பட்ட வழக்கு. இந்த ஆட்சி முடிஞ்சது. 96 காலகட்டத்தில இந்த ஆட்சி முடியுது. இதுக்கப்புறம் வந்து இவங்க ஊழல் செஞ்சாங்கங்கிறத வெளில கொண்டாடுறது வந்து அடுத்த ஆட்சி தான். அவிங்க யாரு? மோர் தென் 20 வருஷம். எப்போ ஆட்சிய விட்டாய்ங்க? 76ல ஆட்சிய விட்டவைங்க 96ல வராய்ங்க. உள்ளார வராய்ங்க. எப்படி வரான்? அகோர பசி. சாதாரண பசிலாம் கிடையாது. அகோர பசில வரான். உள்ளார வரான். வந்த உடனே என்ன பண்றாய்ங்க அப்படின்னா, அவிங்க வர்றது வந்து இவங்களோட தனிப்பெருமையில வர கிடையாது. இங்கிட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் மூவ் பண்ணாரு. காங்கிரஸ் இருந்து அவர் பிரியறாரு. அதுலருந்து தமிழ் மாநில காங்கிரஸ். அடுத்து அவங்க சொல்லுவாங்க ரஜினி அலை அப்படின்ட்டு. அது ரஜினி என்ன இங்க உட்கார்ந்துலாம் பேட்டி குடுக்கல. சிங்கப்பூர்ல போய் உட்கார்ந்துட்டு பேட்டி குடுத்தாரு. அது ஏங்கிறது அவருக்கு தான் தெரியும். ஏன் சிங்கப்பூர்ல போய் உட்கார்ந்துட்டு பேட்டி குடுத்தாருங்கிறது அவருக்கு தான் தெரியும். இத வந்து நம்ம அடுத்த பார்ட்ல விவரமா என்னங்கிறத சொல்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.